புறஜாதி. ஆபிரகாம் யாரு? அவனுடைய தகப்பனாகிய தேராகு விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தான். அதாவது ஒரு விதத்துல பார்த்தா ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு யோசுவாவிற்கு விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தான். அப்படி விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த அந்த இடத்துல இருந்தா யாரை தேவன் எடுக்கிறாரு? ஆபிரகாமை எடுக்கிறார். இது ஒரு பக்கம் புறஜாதியான்னு சொல்லலான்னு ஒரு பக்கம். இன்னொன்னு, கர்த்தர் ஏன் ஆபிரகாமை செலக்ட் பண்ணாரு? ஓகே, ஏன் ஆபிரகாமை தேவன் செலக்ட் பண்ணார் அப்படின்னா, நீங்க ஆதியாகமம் 11, இது ஆழமான சத்தியமா, இதுல நீங்க நிக்கணும், அதுக்காக சொல்றேன். ஆதியாகமம் 11 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? டக்குன்னு சொல்லணும். ஆதியாகமம் 11 டக்குன்னு ஒரு சம்பவம். பாபேல் கோபுரம். இது எந்த தேசம்? சினேயார் தேசம். எந்த தேசம்? சினேயார் தேசம். அப்படி சொல்ல இல்லைன்னா கல்தேயருடைய தேசம். இந்த தேசம் எந்த பேரு? இந்த தேசத்துக்கு பேர் என்ன? கல்தேயர் தேசம். இந்த கல்தேயர் தேசத்துலதான் ஜனங்கள்ல ஒண்ணு சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. அந்த கோபுரத்தின் பேர் என்ன? பாபேல் கோபுரம். இது யாருடைய கிரியைகள்? நிம்ரோத்து இல்ல, சாத்தான். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, சாத்தான். இது யாருடைய வேலை? நல்ல விளங்க. ஏன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னை உயர்த்துவேன். இது யார் சொன்ன வார்த்தை? சாத்தான் சொன்ன வார்த்தை. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு இப்ப எல்லாரும் ஒருமனப்படுறாங்க. ஒருமனப்பட்டு பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க 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 கட்டுறாங்க. இது யாருடைய கிரியை? நல்லா விளங்குமா? யாருடைய கிரியை? சாத்தானுடைய கிரியை. இப்போ தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தணும்னு நினைச்ச சாத்தான் இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறான் இந்த இடத்துல. இத தேவன் என்ன செஞ்சாரு? இடித்து போட்டார். இது எந்த தேசத்துல நடக்குது? கல்தேயருடைய தேசத்துல. இந்த கல்தேயருடைய தேசத்திலிருந்து தான் தேவன் ஆபிரகாமை செலக்ட் பண்றார். நல்லா கறந்துட்டு, நல்லா கறந்துட்டு, நல்லா கறந்துட்டு. இதே கல்தேயர் தேசம். ஏன்னா இந்த கல்தேயர் தேசத்துல தானே உன்னை உயர்த்தணும்னு நினைச்சேன். இதே தேசத்திலிருந்து ஒரு மனுஷனை நான் செலக்ட் பண்றேன். அந்த மனுஷனிலிருந்து வருகிற சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வர போறாரு. அந்த சந்ததியை தான் நான் உயர்த்த போகிறேன். எனக்கு இதுல இருந்து ஒரு சத்தியத்தை கர்த்தர் எனக்கு சொன்னாரு. எந்த அளவுக்கு பிசாசு உன்னை நசுக்கிறானோ, எந்த அளவுக்கு பிசாசு உன்னை பிடிக்கிறானோ, பிசாசு உன்னை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த நசுக்க நினைக்கிறானோ, அந்த இடத்திலிருந்து தான் உன்னை மகிமைப்படுத்த விரும்புற பிசாசினாலே ஒடுக்கப்பட்டு திரிகிற உன்னைத்தான் நான் மகிமைப்படுத்த போற மகளே.